ஓம் ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ அன்னபூர்ணா ஸ்தோத்திரம் 8வது ஸ்லோகம். தேவி சர்வ விசித்திர ரத்ன ரச்சிதா தாக்ஷாயணி சுந்தரி வாமே ஸ்வாதுபயோதரா பிரியகரி சௌபாக்ய மாஹேஸ்வரி भक्ताभीष्टकरी सदा शुभकरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलम्बनकरी मातान्नपूर्णेश्वरी. இந்த பாட்டிலையும் ஆதிசங்கராச்சாரியா அம்பாளை ரொம்ப அழகாக ஸ்தோத்திரம் பண்ணுறார். அம்பாளை தேவி, தேவினா ஒளி பொருந்தியவளே, தெய்வமே, அன்னையே, மாதாவே, அம்பா அப்படின்னு அர்த்தம். தேவக அப்படிங்கிற சொல்லோடைய ஸ்ரீபதம், ஸ்ரீலிங்க பதம் தேவி. திவ் அப்படிங்கிற தாத்துலேருந்து வந்தது ஒளி பொருந்தியவளே தேவி. சர்வ விசித்திர ரத்ன ரச்சிதா அப்படின்னு ஒரு ரீடிங் இருக்குது. சர்வ விசித்திர ரத்ன ருச்சிரா அப்படின்னு ஒரு ரீடிங் இருக்குது. ரெண்டும் ஒரே மீனிங் தான். சர்வ அப்படின்னா எல்லா வகையான, விசித்திர ரொம்ப அபூர்வமான, விசித்திரமான, ரொம்ப ரேர் வெரைட்டியான ரத்னங்கள் பதிக்கப்பட்டு ரொம்ப அலங்காரம் பண்ணியிருக்கு. அம்பாளுக்கு ரொம்ப அழகாக இருக்கா, ஒளி வீசி கொண்டிருக்கா. அம்பாள் நம்ம தியானம் பண்ணும்போது நிறைய அம்பாளுக்கு இந்த ஆபரணங்கள்லாம் நல்லா நினச்சி பார்க்கணும். தலையில் இருக்கக்கூடிய கிரீடம், அதில் எத்தனை கலர் கலராக ஜெம்ஸ் பதிச்சிருக்கு, எப்படி ஒளி பொருந்தியதாக இருக்குது. அவளுடைய காது, அதில் இருக்கக்கூடிய அந்த தாடங்கம், தாடங்க யுகலீபூத தபனோடுப மண்டலா. அம்பாளுடைய திருமுடி, அதில் சாற்றி இருக்கக்கூடிய புஷ்பங்கள், அதுக்கப்புறம் அம்பாளுடைய மாலை, அம்பாளுடைய இரு கண்கள், அந்த மூக்கில் இருக்கக்கூடிய மூக்குத்தி எவ்வளோ ஒளி பொருந்தியதாக இருக்குது. அதுக்கப்புறம் ரத்னகிரைவேய சிந்தாக லோலமுக்தா பலான்விதா, அவளுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அட்டிகை, அதை நினச்சி பார்க்கணும். அதுக்கப்புறம் நிறைய, அதுக்கு கீழே அம்பாள் ஒரு ஹாரம் போட்டுருக்கா, அதுக்கப்புறம் கீழே ஒரு முத்து மாலை போட்டுருக்கா. பெஸ்ட்டாக யோசித்து நம்ம தியானம் பண்ணணும். அம்பாளுடைய வஸ்திரம், கௌசும்ப வஸ்திரம் எவ்வளவு அழகாக இருக்குது. அத்தனை விதமான மணிகள் பதிச்சு சிறந்த வேலைப்பாடு பண்ணப்பட்டதாக இருக்குது. அம்பாளுடைய ஷோல்டரில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள்லாம் யோசிக்கணும். வங்கி, கேயூரம், அப்புறம் கையில் இருக்கக்கூடிய இந்த, நம்ம எப்படியெல்லாம் நினைக்கிறோமோ மனசில், அந்த அளவுக்கு நமக்கு மனசுக்கு ரொம்ப நல்ல புலநடக்கம் ஏற்படும். அம்பாளை நம்ம பெஸ்ட்டாக யோசித்து பார்க்குறதுக்கு தான் இந்த மனசு, இந்த கண்கள், இந்த மூக்கு, இந்த புலன்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. எதுக்குன்னா எல்லாத்தையும் நம்ம தெய்வத்துக்கிட்ட நம்ம அதை செலுத்தணும். அம்பாளுடைய ஒட்டியானம், அம்பாளுடைய மாலை எப்படி இருக்குது, இது 2 கும்பம் போன்ற ஸ்தனங்களுக்கு நடுவில் இருக்குது. அம்பாளுடைய வளையல்கள், அதுக்கப்புறம் அம்பாளுடைய திருவடியில் இருக்கக்கூடிய அந்த சலங்கை, அந்த கொலுசு, அதையெல்லாம் யோசிக்கணும். அம்பாளுடைய கால்கள் எப்படி மென்மையாக இருக்குது, தாமரை புஷ்பம் போல் மென்மையாக இருக்குது. அன்னபக்ஷி போல் நடக்கிற அம்பாள், அவ்வளவு மென்மையான திருப்பாதங்கள். ஆனால் உலகையே தாங்கக்கூடியது, நம்ம அத்தனை பேரையும் அம்பாள் தாங்கின்னு இருக்கா, அது அத்தனையும் தாங்கக்கூடிய திருவடிகள். சாஸ்திரங்களை குறிக்கின்றன, வேதங்களை குறிக்கின்றன. அப்படிப்பட்ட சிறந்த திருவடிகள் அம்பாளுடையது. நின்ற திருக்கோலமோ அமர்ந்த திருக்கோலமோ அன்னபூரணின்னு நம்ம நினச்சிட்டு நம்ம மனசில் தியானம் பண்ணும் பொழுது, ஒரு கையில் ஒரு நிறைய ரத்னங்கள்லாம் பதிச்ச சிறந்த பாத்திரம், நல்ல பாத்திரத்தில் அம்பாள் பாயசம் வச்சுட்டுருக்கா, ஒரு கையில் கரண்டி வச்சுட்டுருக்கா அப்படின்னு நம்ம தியானம் பண்ணுவோம். இல்லை அம்பாளை நம்ம எப்படியோ புவனேஸ்வரியாவோ அபிராமியாவோ எப்படி நம்ம தியானம் பண்ணாலும் சரி, நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு நன்னா நம்ம நினச்சி தியானம் பண்ணுறோமோ அவ்வளவு நல்ல மனசில் நம்மளுக்கு உயர்வு ஏற்படும். மனசில் இருக்கக்கூடிய காமங்கள் எல்லாம் போகும். இந்த கண்கள் எதுக்கு இருக்குது, அம்பாளுடைய திரு உருவத்தை தரிசனம் பண்ணி அதை மனசில் பதிய வைக்கிறதுக்கு. வாய் எதுக்கு இருக்குது, அம்பாளின் மகிமைகளை நான் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு, நிறைய அவளுடைய புகழை பாடுவதற்கு. எங்கே பார்த்தாலும் எல்லாத்துலேயும் நம்ம அம்பாளின் மகிமையை பார்க்கணும். யார்கிட்டையும் குறை கண்டுபிடிக்கக்கூடாது, கைண்டாக இருக்கணும், இனிமையான வார்த்தைகளை பேசணும்.
அதுக்காக இனிமையாக இருக்குங்கிறதுக்காக பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லாமல் உண்மையான வார்த்தைகளை மற்றவர்களுக்கு புண்படாத வண்ணம் பேசணும். நம்ம நிறையா ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் பண்ண என்ன ஆகணும், நம்மளுடைய மனசு பெட்டர் அண்ட் பெட்டர் ஆகணும். அழுக்குகள் நீங்க பெறணும், மன மாசுகள் நீங்க பெறணும். யார்கிட்டையும் இருக்கிற எந்த குறையும் நமக்கு தெரியக்கூடாது. அம்பாளை உண்மையாகவே நம்ம உபாசிக்கிறோம், அம்பாளை உண்மையாகவே நம்ம தியானம் பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம வளரணும், மனதளவில் நம்ம வளரணும். வெறும் நாட்கள் மட்டும் கடத்தினா போதாது, மனசில் நிறையா கருணை பெருகணும். மற்றவாளுடைய கஷ்டத்தை பார்த்து நம்மளுக்கு நம்ம கஷ்டமாக நினச்சி நம்மாலான உதவிகளை செய்ய தோணணும். அந்த உயர்ந்த பண்புகள்லாம் நம்மக்கிட்ட வந்ததுனா தான் நம்ம தேவியை உண்மையாகவே உபாசனை பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். சர்வ விசித்திர ரத்ன ரச்சிதா, அம்பாளை பார்க்கும் பொழுது எல்லா திருவாபரணங்களையும் தரித்த ஒளி பொருந்தியவளாக நம்ம பார்க்குறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா. ரச்சிதானா ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்கா அப்படின்னு அர்த்தம். ருச்சிரானாலும் அதே தான். நம்ம மின்னி கொண்டிருக்கா அம்பாள். தாக்ஷாயணி, அம்பாளுக்கு ஒரு பேர். தக்ஷ பிரஜாபதியோட பொண்ணாக பிறந்தா அம்பாள். அவர் கேட்டுக்கொண்டதற்கினாங்க அவருக்கு இதெல்லாம் கொடுத்தா. அவர் கேட்டுண்டார், இந்த மாதிரி அம்மா நீ எனக்கு பொண்ணாக பிறக்கணும்னு கேட்டுண்டதுனால அவருக்கு தக்ஷ பிரஜாபதிக்கு பொண்ணாக பிறந்தா. அதனால் அவளுக்கு தாக்ஷாயணி அப்படின்னு ஒரு பேர். இதை பற்றி நிறையா புராண கதைகள்லாம் நம்ம கேட்டிருப்போம். தக்ஷ பிரஜாபதிக்கு ரொம்ப கர்வம் தலைக்கேறியது. அப்போ யாகம் பண்ணும்போது அதனுடைய அந்த ஆவிர்வாகத்தை சிவபெருமானுக்கு கொடுக்க அவரை இன்வைட் பண்ணாமல் விட்டார். அப்புறமா அதில் கோபம் தாக்ஷாயினி தன்னுடைய திரு உடலை அக்னிக்கு சமர்ப்பித்தா அப்படின்னு ஒரு புராண கதை உண்டு. இன்னொரு புராணத்தில் அவ திரும்ப போய் சிவபெருமான் கிட்ட சொல்ல அவர் அங்கே அவளுடைய தக்ஷனுடைய தலையை கொய்தார். அதுக்கப்புறமா பிரம்மாஜி கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவருக்கு இன்னொரு ஆட்டு தலையை கொடுத்து இது பூர்த்தியாச்சு, யாகம் பூர்த்தியாச்சு. ஆனால் தாக்ஷாயணிக்கு அந்த உடலோடு இருக்க பிடிக்கல, அதனால் அவள் அங்கேருந்து டிஸப்பியர் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னும் புராண வரலாறுகள் நம்ம படிக்கிறோம். தாக்ஷாயணி அப்படின்னா அம்பாள் தக்ஷனுடைய பெண்ணாக பிறந்த பொழுது அவதரித்த பொழுது அவளுக்கு தாக்ஷாயணி அப்படின்னு பேர். சுந்தரி அம்பாள், உலகத்துக்கும் திரிபுர சுந்தரி இல்லையா அம்பாள்? யாராவது உண்டா? அம்பாளுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லார் இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா அம்பாளை போல அழகாக இருக்கா அப்படின்னு சொல்ல முடியுமா? அத்தனை அழகையும் ஒரு சேர அமைந்த பேரழகி அம்பாள் சுந்தரி. வாமே ஸ்வாது பயோதரா பிரியகரி, இடது கையில் என்ன வச்சுட்டுருக்காளாம் அம்பாள்? ஸ்வாத் அப்படின்னாலே ஸ்வாது அப்படின்னா என்னென்னா, ஸ்வாதுனா ரொம்ப டேஸ்டியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிற ஃபுட்டுக்கு தான் நம்ம ஸ்வாதிஷ்டாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஸ்வாது அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய பயோதரா. பயோதரானா பயோதரம் அப்படின்னா என்னென்னா, கையில் ஒரு பாத்திரம் வச்சுட்டுருக்கா அம்பாள். ரொம்ப க்ளோயிங்காக இருக்குது, நிறைய ரத்னங்கள்லாம் பதிக்கப்பட்ட நல்ல தங்க கிண்ணம். அதில் என்ன வச்சுட்டுருக்கான்னா பாலால் ஆன ஒரு பாயசம் வச்சுட்டுருக்கா அம்பாள். பாயசான பிரியா அப்படின்னு கூட ஒரு நாம உண்டு லலிதா சஸ்நாமத்தில். அம்பாளுக்கு ரொம்ப பிரியமான ஒரு விஷயம் பால் பாயசம். ஸோ பயோதரா, அதை தரான அதை தாங்கின்னு இருக்கா அம்பாள். கையில் ஒரு கிண்ணம் வச்சுட்டுருக்கா லெஃப்ட் ஹேண்டில். அதில் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற பாயசத்தை வச்சுட்டுருக்கா. பிரியகரி, பயோதரா பிரியகரி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்வாது பயோதரா பிரியகரி அப்படின்னு எடுத்துக்கலாம். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எடுத்துக்கலாம். இன்னொரு மாதிரி எடுத்துக்கணுன்னா ஸ்வாது பயோதரா அதோட முடிச்சுட்டோம். பிரியகரி அப்படின்னா நமக்கு பிரியமான விஷயங்களை அம்பாள் எப்பவும் பார்த்து பார்த்து பண்ணுறா. அம்மா இல்லையா, அதனால் நன்னா பார்த்து குழந்தைகளுக்கு என்ன வேணும் பார்த்து பண்ணுறா. ஸோ அப்படி எடுத்துனாலும் பொருள் புரியறது. வாமா ஸ்வாது பயோதரா, வாமே ஸ்வாது பயோதரா பிரியகரினா இடது கையில் ரொம்ப ஒரு கிண்ணத்தில் அம்பாள் பாயசத்தை வச்சுட்டுருக்கா. இன்னொரு கையில் நமக்கு கொடுக்குறது அன்னத்துடைய ரெப்ரசன்டேஷன் தான் பாயசம்ங்கிறதுனால. பாயசம்னே இல்லை, அன்னத்தை பாயசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாயசத்தை கொடுக்குறா அப்படின்னா உணவு அப்படிங்கிறது அர்த்தம். அங்கே ரைட் ஹேண்டில் கரண்டி வச்சுட்டுருக்கா, எல்லாருக்கும் உணவளிச்சுட்டுருக்கா. உலகத்திலேயே அத்தனை பேருக்கும் அத்தனை ஜீவராசிகளுக்கும் அம்பாள் உணவளிச்சுட்டுருக்கா. அதனால் கையில் ரெப்ரசன்டேஷனாக இந்த கிண்ணமும் கரண்டியையும் நம்ம பார்க்கலாம். சௌபாகிய மாகேஸ்வரி,
மாகேஸ்வரி அப்படின்னா மகேஸ்வரருடைய பத்னி, சிவபெருமானுடைய பத்னி, அதனால் அவளுக்கு மாகேஸ்வரின்னு பேர். சௌபாகிய மாகேஸ்வரி, எல்லாருக்கும் சௌபாகியத்தை அருளக்கூடியவள், அவளே சௌபாகியம்தான். தௌர்பாகியம் யாருக்கெல்லாம் இருக்கோ, யாரெல்லாம் கஷ்டப்படுறோமோ, பேட் லக்குன்னு அர்த்தம் தௌர்பாகியம். ஐயோ என்னுடைய தௌர்பாகியம் அப்படி துர்லபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப முயற்சி செய்கிறோம், எல்லா விஷயங்கள்லேயும் 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது இல்லையா. ஒன்று வந்து நம்மளுடைய முயற்சி, இன்னொன்று வந்து இறை அருள். ரெண்டும் சேர்ந்தால் தான் எந்த ஒரு காரியத்துலேயும் சக்ஸஸ்ஸுங்கிறது வரும். அப்போ அந்த இறை அருள் அப்படிங்கிறது அம்பாள் வந்து நமக்கு கொடுக்குறா. நம்ம அவகிட்ட பிரார்த்தனை பண்ணும் பொழுது சௌபாகியத்தை நமக்கு அருள்கிறாள். நம்மக்கிட்ட இருக்க தௌர்பாகியம் விலகி சௌபாகியத்தை நாம் பெறுமாறு அம்பாள் செய்கிறாள். சௌபாகிய மாகேஸ்வரி. ஒரு சௌந்தரிய லஹரியில் ஒரு பாட்டு கூட வருது. அம்பாள் வந்து என்ன பண்ணுறா, சிவபெருமானுடைய தொண்டையில் அவர் வந்து இதை முழுங்கின போது ஆலால விஷத்தை அவர் வாயில் போட்டுட்டோன்னே அது வந்து தொண்டை கீழே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி அவரை இருக்க வச்சது யார்? அம்பாள். மகேஸ்வரருக்கே சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியவள் அம்பாள் தான். அம்பாள் இருக்கிறதுனால தான் சிவபெருமான் ஹாப்பியாக இருக்கார், பீஸ்ஃபுல்லாக இருக்கார், எல்லாருக்கும் நன்னா ப்ளெஸ் பண்ணின்னு இருக்கார். ஆகையினால மகேஸ்வரருக்கே அப்படி கொடுக்கறதுனால நம்ம அத்தனை பேருக்கும் கூட அவள் சௌபாகியத்தின் திருவுருவம் அவள். அதனால் நம்ம எல்லாருக்கும் சௌபாகியத்தை அருளுவாள். சௌபாகிய மாகேஸ்வரி. பக்த அபீஷ்டகரி. பக்தர்கள் என்னெல்லாம் கேட்குறாளோ அத்தனை வரங்களையும் அவள் கொடுப்பாள். வந்து அம்மா இல்லையா, அதனால் எதையுமே நோவே சொல்ல முடியாது. ஒரு குழந்தை சளியாக இருக்கும் பொழுது ஒரு 2 வாட்டி சொன்னால் கேட்பா, அம்மா ப்ளீஸ்மா சரியாக போயிடுமா, நான் வெந்நீர் குடிச்சிடுறேன்னு சொன்னால் அம்மா வாங்கி கொடுத்துருவா. சம்டைம்ஸு நம்மளுக்கு எது சரிப்படாதோ அதை கூட நம்ம அம்பாள் கொடுத்துருவா. ஆனால் ரொம்ப ஜாகிரதையாக கேட்கணும். அவகிட்ட என்ன கேட்கணுங்கிறது வந்து அவள் அம்மா இல்லையா, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம என்ன கேட்குறோங்கிறது, அம்மா உனக்கு என்ன பெஸ்ட்டுன்னு தோன்றதோ அதை பார்த்து ஒன்றா கரெக்டாக பண்ணிட்டு இருப்பா. நம்ம ஏதாவது இடக்கு முடக்கா சூட் ஆகாத விஷயங்களை கூட சில சமயம் கேட்போம். அம்மா எனக்கு இந்த இடத்துல எனக்கு ப்ரமோஷன் வேணும்னு பயங்கரமாக பிரார்த்தனை பண்ணுவோம். ஆனால் ப்ரமோஷன் வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையே மாறி போயிடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு லைஃப் பேலன்ஸே இருக்காது, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்காது, வீட்டில் பார்க்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படும். அதனால் அவள்கிட்ட விட்டுட்டோம், நம்ம வேலையை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு ப்ரமோஷன் வருதோ வரலையோ அது அவள் கையில் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அவள் பார்த்து செய்வாள். நமக்கு எது சரி வரும் சரி வராதுங்கிற அத்தனை அறிவும் அவளுக்கு உண்டு. அதனால் அம்பாள் பார்த்து பண்ணுவாள். இதில் கூட சொல்லுவோம் இல்லையா, ஸ்ரேயஸ் பிரேயஸ்ன்னு சொல்லுவாள், கட்டோபனிஷத்தில் வரும். அதாவது பிரேயஸ்னால் எதெல்லாம் நமக்கு பிடிக்குமோ, நமக்கு பிடிச்சதெல்லாம் நமக்கு நன்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு பிடிச்ச எல்லா வஸ்துவும் நமக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. அதனால் எப்போவுமே வந்து ஸ்ரேயஸ் எது உயர்ந்ததோ அதை ஃபாலோ பண்ணணும். வாழ்க்கையில் ஒரு ஸ்மாலஸ்ட் ஆஃப் விஷயத்துலேருந்து நமக்கு ரொம்ப முருகலாக டெய்லி நெய் போட்டு தோசை சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா தினம் அதை சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா உடம்பு கெட்டு போயிடும். சாலட் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் உடம்புக்கு எது நல்லதோ அதை எனக்கு பிடிச்சதாக மாட்டிப்பேன். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ என்னுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை விட்டுட்டு எது சிறந்ததோ, எதை செய்தால் எனக்கும் உலகத்திற்கும் நன்மை ஏற்படுமோ அப்படிப்பட்ட விஷயங்களை செய்வேன். உலகத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கவங்களையும் பற்றி யோசிக்கணும். நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டு உடம்பை பாழ் பண்ணிப்போம், ஆனால் சுற்றி இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நம்ம ஜஸ்ட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் 10 நாள் ஒரு ஃபீவரில் படுத்துட்டோன்னா சுற்றி இருக்கவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அது நம்ம எப்பவும் நினச்சிக்கணும். அதனால் எப்போவுமே எது சிறந்ததோ, எது வந்து நமக்கு நன்மை செய்யுமோ, அட்லீஸ்ட் தீமை செய்யாமல் இருக்குமோ அப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம ஈடுபடணும். பக்த அபீஷ்டகரி. எல்லா பக்தர்கள் கேட்கின்ற அத்தனை வரங்களையும் அருளுபவள். சதா சுபகரி. எப்பொழுதும் அதே தான். முன்னாடி சொன்ன சௌபாகிய மாகேஸ்வரியோட ரெப்படிஷன் தான் இன்னொரு வாட்டி சொல்கிறதுக்கு என்ன ரீசன்னா, அவ்வளவு அம்பாள் கருணை மிகுந்தவளாக இருக்கா, எப்போவும் நமக்கு மங்களத்தையே செய்பவளாக இருக்கா, எப்போவுமே சுபத்தையே அருளுபவளாக இருக்கா. சதா சுபகரி. காஷி புராதீஸ்வரி. அன்னையானவள் காஷி நகரத்தின் அதிபதியாக வீற்றிருக்கிறாள். அப்படிப்பட்ட அன்னையே, நீ கருணை கடலாக விளங்குகிறாய், நீயே எங்களுக்கு விழுத்துணையாக இருக்கிறாய். அம்மா மாதா அன்னபூர்ணேஸ்வரி, பிக்ஷை அளிப்பாயாக. இன்னும் ஒரு முறை சுருக்கமாக சொல்கிறேன். தேவி அப்படின்னா அம்மா, மாதா, அம்பான்னு அர்த்தம். சர்வ விசித்திர ரத்ன ரச்சிதா. அம்பாள் அத்தனை விதமான வெரி அற்புதமான ரத்னங்கள் பதித்த
கிடைத்தற்கரிய ரத்னங்களை பதித்த ஆபரணங்களை பூண்டு மிக அழகாக இருக்கிறாள். தாக்ஷாயினியாக இருக்கிறாள். தக்ஷ பிரஜாபதியின் புத்திரியாக அவதாரம் செய்ததால் அவளுக்கு தாக்ஷாயினி என்று பெயர். ரொம்ப அழகாக இருக்கா, சுந்தரமாக இருக்கா, அதனால் சுந்தரின்னு பேர். அப்புறம் வாமே அப்படின்னா வாமே சுவாது பயோதரா அப்படின்னா கையில் வந்து இடது கையில் அவள் வந்து ரொம்ப டேஸ்டியான பாயசம் வச்சுட்டுருக்கா. அவளுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். பிரியக்கரி, பயோதரா பிரியக்கரி. நமக்கு எல்லாருக்கும் என்ன பிரியமோ அதை பார்த்து செய்யக்கூடிய தாய். சௌபாகிய மாகேஸ்வரி, மகேஸ்வரருக்கும் நமக்கும் சௌபாகியத்தை அருளக்கூடியவள். பக்த அபீஷ்டகரி, பக்தர்கள் கேட்கக்கூடிய அனைத்து வரங்களையும் அருள்பவள். சதா சுபகரி, எப்பொழுதும் மங்களத்தை அருள்பவள். காஷி நகரத்தின் தலைவியவள். அன்னையே நமக்கு விழுத்துணையாக இருக்கிறாள். வேறு ஒருத்தருக்கு மேலே நம்ம இந்த உலகத்தில் வந்து ஒரு பொருளையோ ஒரு உறவுகளையோ ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தையோ நம்ம புறப்பொருளை பற்றினோம் அப்படின்னு சொன்னால் காலி ஆகிடுவோம். அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணலாம். இப்போ இருக்கிற உறவுகளை நன்னா கொண்டாடலாம். எல்லாருக்கும் ஒருத்தருக்கு பரஸ்பரம் அன்பாக இருக்கலாம். வேண்டிய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம். அதெல்லாம் சரி. ஆனால் நம்மளுடைய அமைதிக்காகவும் மன அமைதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் தப்பு. எல்லாரோடையும் நன்கு அன்பாக இருக்கிறதுக்காக தான் இத்தனை உறவுகள் சுற்றம் எல்லாம் கொடுத்துருக்காரு பகவான். ஆனால் வந்து யார் மேலேயும் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. அம்பாள்கிட்ட மட்டும்தான் நம்ம தெய்வத்தை மட்டுமே சார்ந்து வாழ்க்கை வாழ வேண்டும். அதில் வந்து மறக்கவே கூடாது இந்த விஷயத்தை. கிருபா அவலம்பனகரி, அம்பாள் தான் வந்து நமக்கு விழுத்துணையாக இருக்கிறாள். அவளை மட்டுமே நாம் பற்ற வேண்டும். என்ன கஷ்டம்னாலும் சரி நிதானப்படுத்தி கொண்டு ஆரம்பத்தில் நம்ம அப்படியே ரியாக்ட் பண்ணுவோம் வாசனையினால். ஆனால் கொஞ்சம் ஆனாலும் குயிக்காக ரெக்கவர் ஆகணும். ஃபஸ்ட்டு போய் நம்ம அம்பாள் கிட்ட பிடிச்சிக்கணும் அப்படின்னு உட்காந்துட்டோன்னா, ஒரு லலிதா சஹஸ்ரநாம சொல்வேன், எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, இன்றைக்கி ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் நடந்து போச்சு, யாருக்கோ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஏதோ ஒரு பேட் நியூஸ் வந்தது, ஏதோ ஒரு பயம் வந்தது மனசில், என்னன்னாலும் சரி அம்பாளை ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினோம், அம்பாளை உட்காந்து தியானம் பண்ணினோம் அப்படின்னா வாய் விட்டு ஈஸியஸ்ட் ஸ்தோத்திரம் வாயால் சொல்ல ஆரம்பித்தோன்னா அது நம்மளுக்கு மனசை பக்குவப்படுத்தும். மனசில் நம்மளால் ஜபம் பண்ண முடியும். அப்புறம் இன்னும் ரொம்ப பதட்டமாக இருக்கும்போது ஜபம் பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வாயால் சொல்ல ஆரம்பித்தோம், பகவான் நாம் அவன் சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் மனசு ரொம்ப சீக்கிரம் அது அடங்கி போகும். ரொம்ப சொன்ன பேச்சு கேட்கும். அப்புறம் நன்னா நம்ம உட்காந்து ஜபம் பண்ணி அம்பாள்கிட்ட நம்மளுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிவிட்டு, அம்மா நீ மட்டுமே விழுத்துணை, இதெல்லாம் வெறும் தோற்றம், எனக்கு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த விஷயங்களும் எதுவும் முக்கியத்துவம் இல்லை, எதுவும் சாரமே இல்லாதது இந்த உலக வாழ்க்கை. நான் ஏதோ ரொம்ப நல்லா நடக்க போகிறதுன்னு ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்கேன், அது ரொம்ப புக்குன்னு போய்டுறது. ஏதோ ஒரு விஷயம் பயங்கரமாக கஷ்டம் வந்து என்னை தாக்க போகிறதுன்னு நினச்சிக்கிறேன், கடைசியில் பார்த்தா அதுவும் என்னை டச் பண்ணுறதே இல்லை. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பில் உட்காந்துருக்கேன், கடைசியில் பார்த்தா ரொம்ப ஈஸியாக க்ராஸ் ஆகிடுறது. இந்த மாதிரி எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. இது இப்படி தானே வியவஸ்தையே இல்லாமல் இருக்குது இந்த உலக வாழ்க்கை. ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், உன்னை பற்றுக்கோடாக கொண்டு இந்த ஜென்மாவை கடக்க வேண்டும், அவ்வளோதான். அதனால் அவலம்பனம் யாருன்னு கேட்டால் அம்பாள் மட்டுமே. அதை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அவலம்பனக்கரி மாதா அன்னபூர்ணேஸ்வரி அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த பாட்டு பாடியிருக்கார். நம்ம இன்னொரு முறை பாராயணம் பண்ணலாம். தேவி சர்வ விசித்திர ரத்ன ரச்சிதா தாக்ஷாயணி சுந்தரி வாமே ஸ்வாதுபயோதரா பிரியகரி சௌபாகிய மாஹேஸ்வரி भक्ताभीष्टकरी सदा शुभकरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलम्बनकरी मातान्नपूर्णेश्वरी। ॐ सर्वं श्रीजगदम्बार्पणमस्तु।